கந்தபுராணம் பகுதி 23. கந்தனின் கந்தபுராணம் தொடரில் இதுவரை நாம் 22 பகுதிகளை பார்த்தோம். இன்று 23வது பகுதியை தொடர்ந்து பார்க்கலாமா? அசுரேந்திரன் அரண்மனைக்குள் ஓடிச் சென்று பெரியப்பாவின் காலில் விழுந்தான். யாரு? அசுரேந்திரன், தாரகனோட பையன். ஓடிச் சென்று சூரபத்மனின் காலில், பெரியப்பாவின் காலில் விழுந்தான். சூரபத்மனுக்கு அசுரேந்திரனின் கலவரத்திற்கான காரணம் புரியவில்லை. மேலும் முன்னறிவிப்பின்றி தம்பி மகன் இப்போது ஏன் இங்கு வந்தான் என்று ஆச்சரியப்பட்டான் சூரபத்மன். அசுரேந்திரனின் பரபரப்பை கண்டு நடக்கக்கூடாதது ஏதோ நடந்துவிட்டதை உணர்ந்து கொண்டான் சூரபத்மன். விக்கி விக்கி அழுத அசுரேந்திரன் வார்த்தைகள் வெளியே வராமல் தத்தளித்தான். தரையில் விழுந்த மீன் போல் அவன் துடிப்பது கண்டு சூரபத்மன் கலங்கி, மகனே, எந்த சூழலிலும் நாம் பதட்டம் கொள்ளக்கூடாது, எந்த சூழலிலும் நாம் பதட்டம் கொள்ளக்கூடாது. நாம் அசுரர்கள். மேலும் நாம் அசுரர்கள். நமக்கு தேவர்களிடம் பயமில்லை. சிவனின் பேரருள் நமக்கு உண்டு. யாருக்கும் அஞ்ச வேண்டியதில்லை நாம். மேலும் எதையும் நம்மிடமிருந்து பறிக்கும் ஆற்றல் பெற்றவர்கள் இந்த அண்டத்தில் யாருமே இல்லை என பெருமை பொங்க கூறினான் சூரபத்மன். பறித்து விட்டார்கள் பெரியப்பா, பறித்து விட்டார்கள். ஆம், என் தந்தை, உங்கள் தம்பி இப்போது இந்த பூமியில் இல்லை. என் தந்தை, அதாவது உங்கள் தம்பி தாரகன், இப்போது பூமியில் இல்லை. அந்த சிறுவன் அவரை கொன்றுவிட்டான். என் தாய்மார்கள் தந்தையோடு உடன்கட்டை ஏறிவிட்டார்கள். இப்போது நான் ஒரு அனாதையாகிவிட்டேன் என்று புலம்பினான் அசுரேந்திரன். எனக்கு என் நாட்டில் எந்த பாதுகாப்பும் இல்லை. அந்த சிறுவனை கண்டால் உள்ளம் நடுங்குகிறேன். அவனுக்கு பயந்து ஓடி வந்து விட்டேன் என்று நடுக்கத்துடன் சொன்னான் அசுரேந்திரன். சூரபத்மன் இடி என நகைத்தான். குழந்தாய், நீ எதை பார்த்து பயந்தாய்? யாரை பார்த்து பயந்தாய்? தந்தை இறந்தான் என்கிறாய், தாய்மார்கள் உடன்கட்டை ஏறினார்கள் என்கிறாய். என்ன உளறல் இது? ஏன் இப்படி உளறுகிறாய்? ஏதேனும் கனவு கண்டு வந்தாயா? அந்த கனவுகள் கூட நம் அனுமதி பெற்றுத்தான் நம் கண்களில் தெரிய முடியும். அந்த அளவுக்கு செல்வாக்கு பெற்றது நம்ம அசுரர் குல பெருமை. மகனே, அழாதே. உள்ளே உன் பெரியம்மாக்கள் இருக்கிறார்கள், அங்கே செல். வேண்டியதை சாப்பிடு. அழகு கன்னியர்கள் உனக்காக காத்து கிடக்கிறார்கள், அவர்களோடு கூடி மகிழ். போதை பானங்கள் அருந்து துன்பத்தை மறந்து இன்ப லோகத்துக்கு செல் என்றான் சூரபத்மன் பரிவோடு. பெரியப்பா, என் நிலைமை புரியாமல் பேசாதீர்கள். உங்கள் தம்பி மாண்டது உண்மை. அவருக்கு கொல்லி வைத்த கையோடு இங்கே வந்திருக்கிறேன். அவரை கொன்றவன் முருகன். ஆம், நம் குல தெய்வமான சிவபெருமானின் மைந்தன்தான் அவன். நமக்கு அழிவு சிவனால் மட்டும்தான் என்பதை நாம் அறிவோம். ஆனால் புது எதிரி ஒருவன், அதிலும் சின்னஞ்சிறு பாலகன். அவன் திடீரென விஸ்வரூபம் எடுக்கிறான், திடீரென குழந்தையாகிறான். அவனது சக்திவேல் தந்தையை அழித்து விட்டது என்றான் கண்ணீர் வழிய அசுரேந்திரன். சூரபத்மன் நிலையை புரிந்து கொண்டான். சூரபத்மன் அசுரேந்திரனின் நிலையை புரிந்து கொண்டான். தம்பி, போய்விட்டாயா? இந்த சிறுவன் சொல்வதை என்னால் நம்ப முடியவில்லையே, நம்பாமலும் இருக்க முடியவில்லையே. யாராலும் நம் வம்சத்தை அழிக்க முடியாது என்று இருமாப்புடன் இருந்தேனே நான். ஐயோ, நீ இல்லாமல் எனக்கேது வாழ்வு? அசுர குலத்தின் ஒளி விளக்கே, நீ இன்றி நான் இந்த உலகை எப்படி கண்காணிப்பேன்?
என் அன்பு இளவலே, அந்த முருகன் யாருடைய மகனாயிருந்தால் எனக்கென்ன? அவனை கொன்று கூறு போடுகிறேன். படை கிளம்பட்டும், முரசுகள் ஆர்ப்பரிக்கட்டும், உடனே செல்லுங்கள். யார் அந்த முருகன்? அந்த முருகனை கண்டு அவனை கண்ட துண்டமாக வெட்டி கொள்ளுங்கள் என ஆர்ப்பரித்தான் சூரபத்மன். கண்கள் இரத்த சிவப்பாயின. சபையிலே மன்னன் அழுது கொண்டிருக்கிறான் என்ற செய்தி அறிந்து சூரபத்மனின் மனைவிமார்கள் ஓடி வந்தார்கள். அசுரேந்திரனுக்கு ஆறுதல் சொல்லி கண்ணீர் வடித்தார்கள் அவர்கள். தாரகன் மீது அன்பு கொண்ட அசுர உள்ளங்கள் சோகமும் ஆத்திரமும் கொப்பளிக்க படையெடுப்புக்கு தயாராயினர். சூரபத்மனின் இன்னொரு தம்பி செங்கமுகன் தகவல் அறிந்து வந்தான். இந்த தாரகனினோட மாண்டு போன செய்தியை சூரபத்மனின் இன்னொரு தம்பி சிங்கமுகன் தகவல் அறிந்து அங்கே சபைக்கு வந்தான். இடிதாக்கிய நாகம்போல் சோகத்தில் சுருண்டு போனான் அவன். யாரு? சிங்கமுகன். தன்னுடைய சகோதரன் மாண்டு விட்டான் என்ற செய்தியை கேட்டதும் இடிதாக்கிய நாகம் போல சுருண்டு விழுந்தான் சிங்கமுகன். பல முறை மயக்கம் தெளிவித்தும் உணர்வற்று கிடந்தான் அவன். ஒரு வழியாக தன்னிலைக்கு திரும்பிய அசுரர்கள் தேரேறினர். அப்போது, மன்னா, படையெடுப்பை நிறுத்துங்கள். ஒரு சிறுவனின் கையால் நம் மாமன்னர் மடிந்திருக்கிறார் என்றால் சற்று சிந்திக்க வேண்டும் என்றது ஒரு குரல். தாரகனாரை கொன்றவன் சாதாரணமானவனாக இருக்க முடியாது என்று ஒரு குரல் கேட்டு திரும்பினார்கள் சூரபத்மனும் சிங்கமுகனும். அந்த குரலுக்கு சொந்தக்காரன் அவன் சூரபத்மனின் அமைச்சரான அமோகன். அவன் தொடர்ந்தான். அரசே, அந்த முருகனை பற்றி நான் சொல்வதை கேளுங்கள். அவன் சிறந்த பராக்கிரமசாலி. சிவனின் மைந்தன் அவன். சிவனோடு நமக்கு எந்த பகையும் இல்லை. அவர் உலகை ஆள்பவர். அந்த சர்வேஸ்வரனுக்கு கட்டுப்பட்டே நாம் இயங்குகிறோம். அதுபோல் அவருக்கு பிறந்த முருகனிடமும் நாம் பணிந்து சென்றால்தான் நாம் உயிரோடு வாழ முடியும். நாம் பணிந்துதான் சென்றிருக்க வேண்டும். ஆனால் அறியாமை காரணமாக நம் தாரகனார் அவனோடு போரிட்டு, அந்த முருகனோடு போரிட்டு இறந்து போனார், மாண்டு போனார். எதிரியின் வயது மட்டும் வெற்றிக்கு தகுதியானதாகிவிடாது. அவனது பலத்தை பார்க்க வேண்டும். அவனுக்கு பக்க பலமாக இருப்பவர்கள் யார் யார் என அவனுக்கு தெரியாமல் அவனை கண்காணிக்க வேண்டும். அவனுக்கு ஆலோசனை சொல்பவர்கள் யார்? எந்த தைரியத்தில் அசுரர்களோடு மோதுகிறான்? என்ன காரணத்துக்காக மோதுகிறான்? ஒருவேளை நம் நீண்ட கால ஆட்சி போதுமென கருதி சிவபெருமானே அவனை தூண்டியுள்ளாரா? அல்லது நம் குல எதிரிகளான தேவர்களின் உந்துதலால் இப்படி செய்கிறானா? எங்கிருந்து அவன் உந்தப்படுகிறான்? அவனை ஒழித்துவிட்டால் வடிவேலன் நம்மை துன்புறுத்த மாட்டான் என்றான் அந்த அமோகன். அமோகனின் வார்த்தைக்கு மதிப்பளிப்பவன் இந்த சூரபத்மன். உடனடியாக கிளி, மயில், பருந்து ஆகிய வடிவங்களில் உருமாறும் அசுரர்களை அழைத்தான். அசுரர்களே, இங்கே வாருங்கள். நீங்கள் இதே உருவில் அலைந்து திரிந்து அந்த முருகனை பற்றிய ரகசியங்களை அறிந்து வாருங்கள் என கட்டளையிட்டான் சூரபத்மன். அந்த பறவை அசுரர்கள் உயரே பறந்தனர். இந்த பறவை அசுரர்கள் முருகனின் ரகசியங்களை பற்றி தெரிந்து வந்து சூரபத்மனிடம் சொன்னார்களா என்பதை நாளைய கந்தபுராணம் 24வது பகுதியில் பார்க்கலாமா? பக்தியுடன் எம் தணிகானந்தம், சேந்தமங்கலம். வணக்கம். தனிகை டிவியை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். தனிகை டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.